வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க டிஎன்பிஜிடிஆர்ல நியூவா இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ல இருந்து மொத்தமா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறதில்ல. ஒரு பார்ட்டா பார்க்க போறோம். நான் பார்ட் 1ல என்ன போட்டிருக்கேன் அப்படின்னாக்க வேகன்சி டீடைல்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் வேகன்சியை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வீடியோ கொஞ்சம் பெருசாகும். அதனால நான் இதை வந்து வேகன்சி டீட்டெயிலை மட்டும் போட்டிருக்கேன். இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் வேகன்சியும் காமிச்சிருக்காங்க, பேக்லாக் வேகன்சியும் காமிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த வீடியோ நம்ம தமிழ்ல தான் பார்க்க போறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஜூலை 10ஆம் தேதி தான் வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 02/225. டேட் வந்து 10ஆம் தேதி வந்திருக்கு. நம்மளோட டிஆர்பி போர்ட்ல இருந்து அஃபிஷியலான வெப்சைட்டுக்குள்ள இந்த நோட்டிஃபிகேஷனை போட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நெறைய பேர் வந்து கமெண்ட்ல நீங்க வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாம இருந்ததுனால தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணல. பட் ஃபர்ஸ்ட் லெசன் நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாரி செகண்ட் லெசனும் கூடிய சீக்கிரமே இந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோ முடிச்ச உடனேயே தொடர்ந்து நீங்க வீடியோஸ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க எதிர்பார்த்த மாரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும். நீங்களும் அதே மாரி வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே, தேங்க் யூ. இப்ப வாங்க நம்ம கன்டென்ட் என்னன்னு பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் என்னென்ன எக்ஸாம்க்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் எழுதலாம். பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 இவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம வந்து எழுதலாம். இது எப்போக்குள்ள நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, 5 பிஎம் 12ஆம் தேதி ஆகஸ்ட் 12 5 மணிக்குள்ள நம்ம இத வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய டேட் அந்த டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதாவது டேட் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி டோட்டலா நமக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, பிஜிடிஆர்பிய பொறுத்தவரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து பேக்லாக் வேக்கன்சியும் சேர்த்து 1996 வேக்கன்சிஸ் இருக்கு. இது வந்து நம்மளோட ஹையர் செகண்டரி எஜுகேஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணோம்னா ஸ்கேல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 36,900ல இருந்து 1,16,600 வரைக்கும் இருக்கும். லெவல் 18த் பேல இருக்குது. இந்த போஸ்ட்டோட கோடு பார்த்தோம்னா 25 அப்படிங்கிறது இயர் 2025ல வைக்கக்கூடிய பிஜிடிஆர்பி. அதுதான் வந்து 25 பிஜிஏ அப்படின்னு போஸ்ட் கோடு இருக்கு. இதுல பாருங்க இன்க்ளூடிங் பேக்லாக் வேகன்சிஸ் 80 அண்ட் கரண்ட் வேகன்சிஸ் 1916. இந்த 80ம் 1916 வேகன்சியும் சேர்த்து தான் இந்த 1996 வேகன்சி வந்து இருக்கு. இந்த வேகன்சிய என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, பிரிச்சு தான் நமக்கு குடுத்துருக்காங்க. எப்படி பிரிச்சு குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஒரு சப்ஜெக்ட்ட பொறுத்தவரைக்கும் பிரிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தாக்க 10/7/2025 தான் வந்துச்சு. எப்போ இருந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்காக நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அன்னையிலிருந்தே 10ஆம் தேதியிலிருந்து அப்ளை பண்ணலாம். 10 ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மாசம் அப்ளை பண்றதுக்கான டேட் குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோட். ஆன்லைன்ல அப்ளிகேஷன சப்மிட் பண்றதுக்கு 12ஆம் தேதி கடைசி தேதியா குடுத்துருக்காங்க. ஸோ இங்க அப்ளை பண்றது அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? எப்படி அப்ளை பண்றது? அப்படிங்கிறதுக்கான வீடியோ நியூவா நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுவேன். அதே மாரி அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் இத தொடர்ந்தே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு நீங்களே உங்களோட எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி 12ஆம் தேதியோட அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, எடிட் ஆப்ஷனுக்காக சர்டன் டேஸ் வந்து குடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஆகஸ்ட் 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது 3 டேஸ் 13, 14, 15, 16த் வரைக்கும் நீங்க எடிட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம். என்னைக்கு எக்ஸாம்? 28/9/2025ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, நான் வந்து ஷார்ட்ஸ்குள்ள ஒரு இது போட்டிருக்கேன். பத்திரிகை செய்தியாக குடுத்துருக்காங்க. அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கிறதுனால 28ஆம் தேதி வந்து தேர்வு நடைபெறாது. தேதி பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லிட்டாங்க. ஸோ, இந்த 28/9ல எக்ஸாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்குது. நம்ம இத வந்து இன்னொரு நாளைக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அதனால நான் இத வந்து கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த 1996 வேக்கன்சிய ஒரு சப்ஜெக்ட் வைஸா பிரிச்சிருக்காங்க. சப்ஜெக்ட்டுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 80 வேக்கன்சி பார்த்தோம் இல்லையா? பேக்லாக் வேக்கன்சி. அந்த 80 பேக்லாக் வேக்கன்சில
நம்மளோட சுவாலஜியில பார்த்தோம்னு சொன்னாக்க, இதுதான் நம்மளோட சுவாலஜி இருக்கக்கூடியது. அதுல பாருங்க, இந்த இடத்துல ஒரே ஒரு வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரே ஒரு வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ பேக்லாக் வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும், சுவாலஜியில மொத்தம் 4ஏ 4 வேக்கன்சி தான் இருக்கு. அதுல 2 வேக்கண்ட் வந்து இங்க காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த கேட்டகரியில ஒரு வேக்கண்ட் எடுத்துக்கலாம். இந்த கேட்டகரியில ஒரு ஒரு போஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேட்டகரி 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க வந்து ஒருவேள அ பிளைண்ட்னஸ் இருக்கலாம். இல்ல லோ விஷனா இருக்கலாம். அந்த மாரி இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு 1% ரிசர்வேஷன் இருக்கு. அந்த கேண்டிடேட்ஸ்க்கான சீட்டு தான் இந்த பேக்லாக் வேக்கன்சில இருக்கு. அதாவது லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணதுல இந்த வேக்கன்சி ஃபில் ஆகாம இருக்கு. அத வந்து மறுபடியும் போட்டிருக்காங்க. ஸோ கேட்டகரி 1 அப்படிங்கிறது அ விஷுவலி லோ விஷன் இருக்கக்கூடியவங்களுக்கான ரிசர்வேஷன்ல ஒரு சீட் இருக்கு. அதுவும் பிசி கேட்டகரியா இருக்கணும். அதே மாரி பிசி கேட்டகரி 4 என்ன? அதுக்கு ஒரு சுவாலஜி வேக்கண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருவேள அந்த பெர்சன் வந்து அந்த கேண்டிடேட் வந்து ஆட்டிசமால அஃபெக்ட் ஆயிருக்கலாம். இல்லன்னா இன்டெலக்சுவல் டிசபிலிட்டியா இருக்கலாம். ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டீஸா இருக்கலாம். மென்டல் இல்னஸ் இல்லன்னா மல்டிபிள் டிசபிலிட்டீஸ் இருக்கலாம். இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு 1% அதாவது பிசி கம்யூனிட்டில இந்த மாதிரி அ டிசபிலிட்டீஸ் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு 1% ரிசர்வேஷன் இருக்கு. அந்த சீட்டு தான் இந்த ஒரு சீட். இன்னும் 2 சீட் இருக்கு. மொத்தம் நமக்கு இந்த டோட்டல் 78ல சுவாலஜிக்கு வந்து வெறும் 4ஏ 4 தான் குடுத்துருக்காங்க. பேக்லாக் வேகன்சி. சுவாலஜிய பொறுத்தவரைக்கும் 4 தான் இருக்குது. அந்த 4ல 2 சொல்லியாச்சு. பாக்கி 2 எங்க இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இது சுவாலஜி. கொஞ்சம் கூட நான் டார்க் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து சுவாலஜி. இதுல வந்து இங்க ஒரு வேக்கண்ட் நமக்கு இருக்குது. இந்த 4ல இங்க ஒரு வேக்கன்சி இருக்கு. எலிஜிபிள் இருக்கு. இந்த இதுல இது வந்து எம்பிசி கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு 4த் கேட்டகரி. எம்பிசி ஆர் டினோட்டிஃபைடு கேட்டகரியில பார்த்தோம்னா, 4த் கேட்டகரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆட்டிசமா இருக்கலாம், இன்டெலக்சுவல் டிசபிலிட்டியா இருக்கலாம், ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டியா இருக்கலாம், மென்டல் இல்னஸ், மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இந்த மாரி இருக்கிறவங்க இந்த வருஷம் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த வேக்கன்சிய வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்சி ஷெட்யூல்டு கம்யூனிட்டில விமென்ல பிளைண்ட்னஸ் இல்லன்னா லோ விஷன். கேட்டகரி 1 அப்படிங்கிறது பிளைண்ட்னஸ் இல்லன்னா லோ விஷன். விமன் எஸ்சி கம்யூனிட்டில ஒரு போஸ்ட் வந்துட்டு இருக்குது. இப்படி 4 பேக்லாக் வேக்கன்சி தான் நமக்கு வந்துட்டு சுவாலஜிய பொறுத்தவரைக்கும் இருக்கு. மத்த சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்குது. இதுல வந்துட்டு ஜியோகிராஃபிய பொறுத்தவரைக்கும் ஒண்ணே 1 தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்ல 1, 2 இருக்கு. மத்ததெல்லாம் நீங்க இதுல பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் சுவாலஜிக்கு மட்டும் தான் இங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்லாக் வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் 4ஏ 4 வேக்கன்சி தான் இருக்கு. ஸோ இதுல யாராச்சும் எலிஜிபிள் இருந்து பாஸ் பண்ணீங்கன்னு சொன்னாக்க, இந்த போஸ்ட்டுக்குள்ள நீங்க வரலாம். அடுத்ததா கரண்ட் வேக்கன்சி குடுத்துருக்காங்க. கரண்ட் வேக்கன்சி அப்படிங்கிறது இங்க நெறைய கேட்டகரி காமிச்சிருக்காங்க. சுவாலஜிய பொறுத்தவரைக்கும் கரண்ட் வேக்கன்சில வந்துட்டு டோட்டலா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அதாவது ஜெனரல் ஸ்கூல்ஸ்க்கு நீங்க வரணுமா இருந்தா, அதுக்கு வந்து டோட்டலா எவ்ளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இங்க தான் நான் வந்து சுவாலஜி காமிச்சிருக்கேன். 115 மொத்தமா சுவாலஜில 115 வேக்கன்சி தான் இருக்கு. இந்த வேக்கன்சிய எப்படி பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, சுவாலஜில இருக்கக்கூடிய வேக்கன்சிய இத வந்து 2ஆ கேட்டகரைஸ் பண்ணாங்க. எப்படி 2ஆ கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷனுக்குள்ள வராங்க இல்லையா? ஜென்ரலா யாருமே போஸ்டிங்ல இல்லாம எக்ஸாம் எழுதி வராங்க. அவங்களுக்கு இந்த 115 பேர்ல 108 பேர் அதுக்குள்ள வரலாம். அதே மாரி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு 8% அதாவது செகண்டரி கிரேடா ஸ்கூல்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. 1 ஸ்டாண்டர்ட்லேருந்து 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு 8% ரிசர்வேஷன். ஸோ இந்த 115ல 8% எவ்ளோ அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, டோட்டலி 7 போஸ்ட் வருது. இந்த 7ம் இந்த 108ம் சேர்த்து தான் இந்த 118 போஸ்ட் வந்துட்டு இருக்குது. இந்த 118 போஸ்ட்ட மறுபடியும் எப்படி நமக்கு கேட்டகரைஸ் பண்ணி இங்க குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க, கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சுருவாங்க.
கம்யூனிட்டி வைஸா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க, ஒருவேளை எஸ்சி கம்யூனிட்டியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு வந்து 18% வந்து இந்த 108 வேக்கன்சில குடுத்துர்றாங்க. இந்த 18%ல எஸ்சிஏ அதாவது ஷெட்யூல்ட் காஸ்ட்ல அருந்ததியரா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் 3% இதுக்குள்ள தான் வருது. அப்போ அருந்ததியருக்கு ஒரு 15%ம் சாரி ஷெட்யூல் காஸ்ட்க்கு 15%ம் அருந்ததியருக்கு 3%ம் குடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் இன்னும் டீட்டெயிலா பார்த்தோம்னா, அந்த அருந்ததியர் கம்யூனிட்டில இருக்கிறவங்க இந்த 3% இல்லாம இந்த 15க்குள்ளயும் வர்றதுக்கு எலிஜிபிளா இருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னாக்க, எஸ்டியா இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, இது இங்க செக்ஷன் பிரிச்சிரலாம். இப்போ எஸ்டி கம்யூனிட்டியா இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்களுக்கு வந்து ஒன்லி 1% வந்து ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. அதே மாதிரி பேலன்ஸ் பார்த்தோம்னு சொன்னாக்க, பிசி பேக்வர்ட் கிளாஸா இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த 108 வேக்கன்சிய வந்து பிரிச்சாங்க. மறுபடியும் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, 26% நியர்லி 26.5% வந்துட்டு பிசி கம்யூனிட்டிக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சாச்சு. இதுல இந்த பிசிக்குள்ள பிசி முஸ்லீம் வந்து வரமாட்டாங்க. அவங்களுக்கு தனி கோட்டாவா இருக்குது. அதாவது அவங்கள வந்துட்டு நம்ம பிசிஎம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிசிஎம்க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, 3.5% வந்து பிசிஎம்க்கு வந்து இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ பிசிஎம் வந்து 3.5ல இருக்காங்க. அண்ட் தென் ரிமைனிங் இருக்கிறது பார்த்தோம்னு சொன்னாக்க எம்பிசி இருக்காங்க. எம்பிசிக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, டோட்டலி 20% இருக்கு. இதுல எம்பிசில நிறைய என்னென்ன பிரிவுகள் இருந்தாலும் எல்லாருமே இந்த பெர்சன்டேஜ்க்குள்ள தான் வராங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இப்ப பாருங்க 18 + 1 19, 19 இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது, பேலன்ஸ் வந்து ஒரு 70, 69% வந்துரும் டோட்டல். பேலன்ஸ் வந்து ஜெனரல் டர்ன். இந்த கம்யூனல் கோட்டாலாம் போக ஜெனரல் டர்ன்க்குள்ள வர்றது வந்து 31% தான் இருக்குது. அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஹையர் மார்க்ல இருக்கக்கூடிய முதல் 31% வந்து ஜெனரல் டர்ன்க்குள்ள போயிருவாங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்ல எம்பிசிய பிரிச்சு, அதுல முதல்ல இருக்கிற 20% எம்பிசி கோட்டாக்குள்ள போயிருவாங்க. அது எம்பிசி மார்க் தனியா பிரிச்சிருப்பாங்க. பிசிஎம் மார்க் தனியா, பிசி மார்க் தனியா, எஸ்டி தனியா, எஸ்சி தனியா பிரிப்பாங்க. அதுல முதல் 20 பிளேஸ் அதாவது இந்த ஜெனரல் டர்ன் போனதுக்கு அப்புறமா இருக்கிற 20 பிளேஸ் எம்பிசிக்கும், 3.5% வந்து பிசிஎம்க்கும், 26.5% பிசிக்கும், 1% எஸ்டிக்கும், எஸ்சிக்கு 18%ன்னு குடுப்பாங்க. இப்படி இத வந்து பிரிச்சு அவங்களே போட்டுட்டாங்க. இத்தன வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஸ்கூல் எஜுகேஷனுக்குள்ள வர்ற இந்த 115 வேக்கன்சில தான் நம்ம படிச்சு உள்ள வந்து வரணும். அந்த 115லயும் 18 தான் வந்து வேலையில இல்லாதவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். வேற 7 பேர் வந்து வேலையில இருக்கிறவங்க உள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக கருதப்படும். இது இல்லாம வேற எதுலலாம் நமக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்படியே சுவாலஜி இப்படி கீழ வந்தோம்னு சொன்னாக்க, ஏடிடபிள்யூ அதாவது ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. இந்த ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ சீட்ஸ் குடுத்துருக்காங்க. அதையும் கம்யூனல் வைஸா பிரிச்சிருக்காங்க. 6 சீட் இருக்கு. அந்த 6 சீட்டுக்காகவும் வந்துட்டு நம்ம போட்டி போடலாம். யாரெல்லாம் இந்த 6 சீட்டுக்கு போட்டி போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதே மாரி மறுபடியும் ஒரு 5 சீட் குடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லயும் சுவாலஜி போஸ்ட் வந்து தேவைப்படுது. அதுக்கு வந்துட்டு ஒரு 6. இந்த 116 இல்லாம இன்னும் ஒரு 12 போஸ்ட் வந்து இருக்கு. அது இல்லாம கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்கு. அந்த வேக்கண்ட் வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இது எல்லாமே கம்யூனல் வைஸ் பிரிச்சுட்டாங்க. இப்படி டோட்டலா சுவாலஜிய பொறுத்தவரைக்கும் நமக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, 127 வேக்கன்சி இருக்கு. ஸோ எல்லாருமே 127 வேக்கன்சி இருக்கு அப்படின்னு மைண்ட்ல நினைச்சுட்டு படிக்கக்கூடாது. மொத்தம் 108 வேக்கண்ட் தான் இருக்கு. கம்யூனல் ரேங்க் போக. அப்படி இல்லன்னா, இந்த ஜெனரல் டர்ன்ல ஒரு 17 வேக்கண்ட் வரும். அதுதான் நமக்கு இருக்குது. எல்லாரும் போட்டி போடுறதுக்கு 17 வேக்கண்ட் இருக்கு. மத்ததுல கம்யூனல்குள்ள வரும் அப்படின்னு நெனச்சுட்டு, கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு நீங்க எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணலாம் எக்ஸாமுக்கு. ஸோ இப்ப இந்த 115 வேக்கன்சிய நம்ம கம்யூனல் வைஸா எப்படி பிரிச்சு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இங்க வந்து ஃபாண்ட் சின்னதா இருக்கு. ஆனாலும் நான் கொஞ்சம் டீட்டெயிலா தான் மெதுவா தான் சொல்றேன். மெதுவா தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ சுவாலஜி இங்க எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இங்க இருக்குது சுவாலஜி. அதுல ஜெனரல் டர்ன்ல பார்த்தோம்னா, அதாவது எக்ஸாம் எழுதுன யாரு வேணாலும் இந்த முதல் 17 இடத்துல வர்றவங்க இந்த ஜெனரல் டர்ன்ல இருக்கிற 17 இடத்த வந்து புடிக்கலாம். ஜெனரல் டர்ன் அது மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம், யாரு வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த 17 வந்துட்டு கிடைக்கும். 17 பிளேஸ்ல ஒருத்தரா இருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஜெனரல் டர்ன். அண்ட் தென் ஜெனரல் டர்ன்ல விமன். ஒருவேள அவங்க விமனா இருந்து எந்த கம்யூனிட்டிய சேராம டைரக்ட்டா வந்து 7 பேருக்கு அடுத்தபடியா போஸ்டிங் குடுக்குறாங்க. இந்த 17 பேர் எடுத்ததுக்கு அப்புறமா ஜெனரல்ல ஒரு 17 விமன மட்டும் கேட்டகரைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு 7 சீட்ட வந்து குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 சீட்டு குடுத்துருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஜெனரல்லயே தமிழ் மீடியம் படிச்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு முதல் 5 பேர் வந்து அதுல வருவாங்க. அதே மாதிரி அடுத்து ஒரு 2 பேருக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜெனரல் டர்ன்லயே தமிழ் மீடியம் படிச்ச விமனுக்கு 2 சீட் இருக்கு. அப்ப விமன் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா இந்த ஜெனரல்ல வரலன்னா, அடுத்து விமன் கோட்டாவுலயும் வரலாம். அதுக்கப்புறம் வேற எந்த கேட்டகரியில அ வே சுவாலஜிக்கு வேக்கன்சி காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு வேக்கன்சி பார்த்தோம்னா, கேட்டகரி 3 ஜெனரல் டர்ன்ல கேட்டகரி 3 அப்படின்னு குடுத்துருக்காங்க. கேட்டகரி 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, லோக்கோமோட்டார் டிசபிலிட்டி இருக்கலாம். அதாவது கை, கால் டிசபிலிட்டி இருக்கிற மாதிரி இருக்கலாம். அ செரிப்ரல் பால்சி இருக்கலாம். லெப்ரசி வந்து அவங்க கியூர் ஆனவங்களா இருக்கலாம். டுவார்ஃபிசமால அஃபெக்ட் ஆனவங்களா இருக்கலாம். ஆசிட் விக்டிம்ஸ் இருக்கலாம். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியால அஃபெக்ட் ஆனவங்க. இந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா, அதுக்கு ஒரு வேக்கண்ட் இருக்கு. நீங்க எழுதி பாஸ் பண்ணாலே இந்த பிளேஸ்ல வந்து வந்துரலாம். அண்ட் தென் கேட்டகரி 4ல வந்து ஒரு வேக்கண்ட் காமிச்சிருக்காங்க. ஜெனரல் டர்ன்லயே கேட்டகரி 4 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். கேட்டகரி 4 அப்படிங்கிறது ஆட்டிசம், இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி, ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, மென்டல் இல்னஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு ஒரு சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு 16 வேக்கண்ட் காமிச்சிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, பிசி கம்யூனிட்டில யாராச்சும் பாஸ் பண்ணா, அது இந்த ஜெனரல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிசில இருக்கிறவங்க அப்படி தனித்தனியா பிரிப்பாங்க. அதுல முதல்ல இருக்க 16 பேருக்கு பிசி கம்யூனிட்டில போஸ்டிங் வந்து கிடைக்கும். அதே மாரி அதுக்கப்புறமா இருக்கிறத 6 விமன் இருந்தாங்கன்னா, அந்த விமன் கோட்டால பிசில வந்து உள்ள போய்க்கலாம். அதே மாதிரி பிசிலயே தமிழ் மீடியம் படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, அதுல 4 வேக்கண்ட் இருக்கு. தமிழ் மீடியம் படிச்சவங்க 4 பேர் வந்து அதுக்கப்புறமா உள்ள போலாம். அதே விமன் தனியா இருக்குது. பிசில விமன் தமிழ் மீடியமா படிச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்கு. அதுக்கப்புறம் சுவாலஜில எங்க வேக்கண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இங்க ஒரே ஒரு வேக்கண்ட் இருக்கு. அதாவது 3%ன்னு சொன்னோம் இல்லையா? 3.5% பிசிஎம்ன்னு. அந்த பிசிஎம் கோட்டாவுக்கு ஜெனரலுக்கு ஒரு போஸ்டும், பிசிஎம்ல விமனா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு போஸ்டும், பிசிஎம்ல தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு போஸ்டும் குடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ டோட்டலா இந்த பேஜ்ல நான் எவ்ளோ டோட்டல் குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஒரு 17ம் 7ம் 24, 5ம் 29, 31, 32, 33, 49, 55, 59, 61, 62, 63, 64 வேக்கன்சி இந்த பேஜ்லயே நான் காமிச்சுட்டேன். இப்போ இங்க நம்ம பிசிஎம் தமிழ் மீடியத்தோட முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பிசிஎம்ல விமன் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது சுவாலஜி நம்ம எங்க குடுத்துருக்கோம்? இங்க இருக்குது. இதுல ஒரே ஒரு போஸ்ட் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, பிசிஎம்ல கேட்டகரி 2க்கு இருக்குது. பிசிஎம் கேட்டகரி 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, காது கேட்கறதுல குறைபாடு, ஹார்ட் ஆஃப் ஹியரிங் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்கு. அந்த மாதிரி குறைபாடு இருந்துச்சுன்னு சொன்னாக்க, ஒரு வேக்கன்சி வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 11 வேக்கன்சி வந்துட்டு எம்பிசி கம்யூனிட்டிக்கு இருக்கு. எம்பிசி ஆர் டினோட்டிஃபைட் கேட்டகரியா இருந்தா 11 வேக்கன்சி இருக்கு. அண்ட் தென் 4 வேக்கன்சி எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, எம்பிசிலயே விமன் இருக்காங்கன்னா, எம்பிசி ஜெனரல் டர்ன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எம்பிசில விமனுக்கு 4 சீட்டும்,
எம்பிசில தமிழ் மீடியம் படிச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 4 சீட்டும், எம்பிசிலயே தமிழ் மீடியம் படிச்ச விமன் கோட்டா இருக்குது. ஸோ தமிழ் மீடியத்துல விமன் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு 2 கோட்டாவும் இருக்குது. அதுக்கப்புறமா எம்பிசிலயே இன்னொரு வேக்கன்சி கூட காமிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, எம்பிசில விமன்ல கேட்டகரி 3. கேட்டகரி 3 வந்து லோகோமோட்டார் டிசபிலிட்டி அண்ட் லெப்ரசிக்கோட ஆசிட் விக்டிம்ஸ் டிராஃபிசம் இந்த மாரி இருக்கிற விமனா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஒரு வேக்கன்சி இருக்கு. அடுத்து 7 வேக்கன்சி இருக்குது. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஷெட்யூல்டு காஸ்ட்டா இருந்துச்சுன்னு சொன்னாக்க, அவங்களுக்கு 7 வேக்கன்சி வந்துட்டு இருக்கு. அதே ஷெட்யூல்டு காஸ்ட்ல இந்த 7 வேக்கன்சி போக, விமனா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 5 வேக்கன்ட் இருக்கு. ஷெட்யூல்டு காஸ்ட்ல தமிழ் மீடியம் படிச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு 2 வேக்கன்ட் இருக்குது. ஷெட்யூல்டு காஸ்ட் தமிழ் மீடியத்துல விமன் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு வேக்கன்சி இருக்கு. அதே மாரி ஷெட்யூல்டு காஸ்ட்ல கேட்டகரி 1ல ஒரு வேக்கன்ட் இருக்கு. கேட்டகரி 1 அப்படின்னு என்னது? முன்னாடியே பார்த்தோம். பிளைண்ட்னஸ் இல்லன்னா லோ விஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்கான 1% ரிசர்வேஷன்ல இந்த ஒரு சீட் இருக்கு. அதுக்கப்புறம் சுவாலஜிக்கு எங்க வேக்கன்சி இருக்கு? ஒரு 2 வேக்கன்ட் வந்து எஸ்சி-ஏல இருக்கு. ஏன்னா 18% ஷெட்யூல் காஸ்ட்ல அ ஷ் எஸ்சி-ஏ அருந்ததியருக்கு 2 வேக்கன்சி வந்துட்டு இருக்கு. அதே மாரி இது எஸ்சி-ஏல விமன் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு வேக்கன்ட் இருக்குது. அப்புறம் சுவாலஜில வேற எஸ்டில ஒரு வேக்கன்ட் இருக்குது. இது எஸ்டி, எஸ்டிக்கு ஒரு வேக்கன்ட். இன்னொரு வேக்கன்ட் வந்து எஸ்டி விமனுக்கு ஒரு வேக்கன்ட். இப்படின்னு சொல்லி சுவாலஜிய பொறுத்தவரைக்கும் டோட்டலா 108 வேக்கன்ட் இருக்கு. உங்களுக்கு ஈஸியா இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க யார் யார் என்ன கம்யூனிட்டிக்குள்ள வரீங்க? உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு? இல்லன்னா டைரக்ட்டா ஜெனரல் டர்ன்க்குள்ள நான் காம்பீட்டேட் பண்றேன். அப்படின்னு நீங்க ஒரு மைண்ட் செட்டோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவ நான் இவ்ளோ டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் செகண்டரி கிரேட்ல வராங்க இல்லையா? இப்போ எக்ஸாம் எழுதி அவங்க ஆல்ரெடி பாஸ் பண்ணி ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்லயோ, ஒரு எய்டட் ஸ்கூல்லயோ செகண்டரி கிரேட் டீச்சரா இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பார்ட் வந்து அவங்களுக்கானது. அதிலிருந்து 8% அதாவது 4 போஸ்ட் வந்து சுவாலஜிக்கு இருக்கு. அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து சுவாலஜி. இதுல ஜெனரல் டர்ன்ல என்ன கம்யூனிட்டியா இருந்தாலும் 2 பேர் வந்து செகண்டரி கிரேட்ல இருந்து உள்ள வரலாம். அதே செகண்டரி கிரேட்ல விமன் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, இடைநிலை ஆசிரியர்கள்ல பெண்களா இருந்தா அவங்களுக்கும் ஒரு சீட் இருக்கு. அதே பிசி கம்யூனிட்டில இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு வேக்கன்ட் வந்துட்டு இருக்கு. அது மென்னா இருந்தாலும், விமனா இருந்தாலும் பிசிக்கு ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அப்ப 2 பேரும் அதுக்கு காம்பீட்டேட் பண்ணணும். சாரி ஓ காம்பீட்டேட் பண்ணலாம். விமனா இருந்தா அவங்களுக்கு தனியா ஒரு சீட் இருக்கு. ஸோ விமனா இருந்துச்சுன்னா 2 வாய்ப்பு இருக்கு. மென்னா இருந்தா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அண்ட் தென் எம்பிசியா இருந்துச்சுன்னு சொன்னாக்க, அதுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி இருக்கு. இங்க வந்து விமனுக்கு தனியா வேக்கன்சி குடுக்காததுனால, எம்பிசில வந்து மேல், ஃபீமேல் 2 பேரும் இந்த ஒரு இடத்துக்கு தான் காம்பீட்டேட் பண்ண போறாங்க. அண்ட் தென் எஸ்சில ஒண்ணே ஒண்ணு தான் இருக்குது. அப்போ அந்த ஒரு பிளேஸ்க்கு மென், விமன் 2 பேருமே காம்பீட்டேட் பண்ணணும். இந்த 8% ரிசர்வேஷன்ல வராம, இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் முன்னாடி நம்ம பார்த்த அந்த 108 போஸ்ட்டுக்கும் அவங்க வரலாம். ஜெனரல் டர்ன்லயும் ஆ நெறைய மார்க் வாங்குனா, அதுக்குள்ள வந்தும் போஸ்டிங்குள்ள வந்துரலாம். அதனால இத தான் வச்சு தான் நீங்க படிக்கணும். 7 வேக்கண்ட் தான் இருக்கு. இந்த 7 வேக்கண்ட்டுக்குள்ள எனக்கு வர முடியுமா? அப்டின்னெல்லாம் நீங்க யோசிக்கணும்னு கிடையாது. கண்டிப்பா அந்த 108 இல்லாம உங்களுக்கு மட்டுமே குடுக்கப்பட்ட ஒரு ரிசர்வேஷன் தான் இது. நீங்க அதுலயும் காம்பீட்டேட் பண்ணலாம். இதுலயும் காம்பீட்டேட் பண்ணி வரலாம். நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல ஒரே ஒரு வேக்கன்சி சுவாலஜிய பொறுத்தவரைக்கும் ஒரு வேக்கண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இங்க சுவாலஜி வந்து இங்க தான் இருக்கு. அந்த ஒரே ஒரு வேக்கண்ட் யாருக்கு அப்படின்னா, ஜெனரல் டர்ன்ல விமனா இருந்தாங்கன்னா, அந்த கோயம்புத்தூர் ஏரியாவுல இருக்காங்கன்னா, அவங்க அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு காம்பீட்டேட் பண்ணி போய்க்கலாம். மத்த சப்ஜெக்ட்ல எல்லாம் வேற வேற வேக்கன்ஸீஸ் இருக்கு. நான் சுவாலஜி மட்டும் எக்ஸ்ப்ளைன் பண்றதுனால அத மட்டும் போட்டிருக்கேன். ஓகே. தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாக்க, கண்டிப்பா வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லயோ, இல்ல ரிசர்வேஷன்லயோ, இல்ல வேற எதுலயாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதையும் நான் கிளாரிஃபை பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்களோட கமெண்ட்ஸையும் கிளாரிஃபை பண்ணக்கூடியதாகவும், ரிசர்வேஷன பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்றதாகவும், தமிழ் மீடியம் படிச்சவங்க யாரெல்லாம் இந்த கோட்டாவ யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் வீடியோவா அடுத்த வீடியோவ நீங்க பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ.